அழகா சாப்பிட்றீங்க, சாப்பிடுங்க. நல்லா தான் இருக்குது புறா. ஒருத்தவங்க அடிச்சுக்காம சாப்பிடுங்க. அம்மா, என்னம்மா புறாக்கு தீனிலாம் போட்டியா? புறாவே பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு உட்காந்துருக்க. ஆமாடா தம்பி, நீ வாங்கிட்டு வந்தப்போ ஏசுனேன். இப்போ அழகா இருக்குது, சாப்பிடும் போது அழகா இருக்குது, அதை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கேன். நான் வாங்கிட்டு வந்தப்போ ஏசுனேன். ஏன் புறா வாங்கிட்டு வந்த? இதெல்லாம் யார் வச்சு வளர்க்குறதுன்ட்டு. ஆமாடா, அப்போ ஏசுனேன், இப்போ நல்லா இருக்குடா. கிளி எங்கம்மா போச்சு? எங்கே போச்சு? அது திண்ணியில் உட்காந்துருக்கு பாரு. அது எதுவும் சாப்பிட மாட்டுது. கோவப்பழம் தான் ஒன்று பிச்சு வச்சா சாப்பிட்டுட்டு அப்படியே நிற்கிது. அது சோறுலாம் கொடுக்க விடாதுமா, சாப்பாடெல்லாம் கொடுக்க விடாது. அதுக்கு பல வகை தான் வைக்கணும் அந்த கிளிக்கு. புறா சாப்பிட்றத பார்த்தா அழகா இருக்கலாமா? ஆமாம் ஆமாடா தம்பி. சீதா, அக்கா, என்ன புறாலாம் இது? புறாவோட பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. வாங்கக்கா, சுந்தரி அக்கா, உமாவா? இதான் சுந்தரி அக்கா இந்த பக்கம் வரதே இல்லை, இன்னைக்கு வந்திருக்கு. எங்கடி சீதா, வேலை தான் கரெக்டாக இருக்கு, இந்த பக்கம் வரதே இல்லை. ஏதுக்கா புறாலாம் நிற்கிது? என் தண்டி மணிக்கண்டை வாங்கிட்டு வந்தான். அன்றைக்கி ஒரு கிளி ஒன்று, அடுத்த நாளுக்கு புறா வாங்கிட்டு வந்திருக்கான். அது தீனி போட்டு மேயவும் அழகாத்தான் இருக்குது. அதை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கேன், எனக்கு ஒரு பொழுதுபோக்காக இருக்குது. ஆமாம், அழகாத்தான் இருக்குது. 5 புறா இருக்காக்கா? ஆமாம் ஆமாம். ஏன் மோனா ஒரு கிளி வாங்கிட்டு வந்தாக்கா? ஓ மாமன் கிளி ஒன்று, புறா 2 புறா வாங்கிட்டு வந்திருக்கானா? அவன் கண்ணில் படுவில் போயிருக்கு, பட்டா அதிகம் வாங்கிட்டு வந்திருப்பான் புறாவையும். வாங்கக்கா, வீட்டு உள்ளார வாங்க. உமா வாங்க, உள்ளார வா. வேணா இப்படியே இருக்கட்டும் சீதா. இப்படியே வந்தாச்சும் உட்காருங்கக்கா, வாங்க. புறா அழகாத்தான் இருக்குது, அழகா மேய்து. என் பையன் மட்டும் பார்த்தான், இதையும் கேட்டு வாங்கி கேட்பான். ஆமாம், யோர்த்தவ எது கேட்கானா உன் புள்ள கேட்குதும்பா. என் புள்ள கேட்குது. அதுக்குள்ளே அதுக்கு எல்லாம் வாங்கி கொடு. இவனை வயசு வர கட்டி, இவனை வயசுலாச்சும் வாங்கிட்டு வந்திருக்கானுவ. இது இன்னும் இவனை வயசு வர வரல, அதுக்குள்ளே பார்த்தா மாதிரி கேட்குது. என்னக்கா அப்படி பேசுறீங்க? அவன் சின்ன பிள்ளை தானே. எல்லாரும் பிள்ளை வச்சுக்கும் தான் கேட்க ஆசை. அது அவனுக்கு அதான் ஆசைப்பட்டு கேட்குறான். சின்ன பிள்ளை ஒன்று ஒரு வீட்டில் ஒன்று பார்த்தா அது கேட்காங்கத்தா. நல்லா கேட்டுச்சு. அவன் கேட்டானா கேட்கலையோ, இவன் முன்னாடி வாங்கி கொடுத்துருவான். கிருஷ்ணா வாங்கிட்டு வந்தான கிளி நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அதை ஒரு கூட்டில் போட்டுக்கிட்டு அவன் அக்கா காரியம் அவனை தான் பார்த்துட்டு இருக்கோம். அக்கா, உமாக்கா, கிளி கேட்டீங்கன்னு சொன்னா கிருஷ்ணா வாங்கி கொடுத்துட்டானா? உங்களுக்கு இப்போ புறா வேணுமா? மணிகண்டா, என் பையன் தாண்டா கிளி கேட்டான். கிளி அடுத்த வாரம் தான் வரண்டு கிருஷ்ணா சொன்னான். அதான் ஒன்று வாங்கல. இந்த புறா வர அழகா இருக்குது, புறாக்கா வாங்கி கூட நீனு. சரிக்கா, நாளைக்கு நாளை மறுநாள் கொண்டு வருவான். அவன் கொண்டு வந்தாண்டா வாங்கி தரேன்க்கா. 5 புறாவும் எம்க்கு 500 ரூபாக்கா. 500 ரூபாவா? இவ்வளோ நேரம் புறா வாங்கி கொடு, கிளி வாங்கி கொடுன்ட்டு 500 வாங்குவான். ஆடி கேட்குற வேணும்டா வாங்கிக்க வேண்டியதான். இப்போதான் விலைவாசிலாம் எல்லாம் ஏறி போயிருக்குல்லக்கா. யாருக்கா புறாலாம் கொண்ட ஒரு புறா 100 ரூபாக்கா. ஏண்டி உமா, உன் பையன் ஆசைப்படுறான்னு சொல்கிறேன், போனால் போயிட்டு போது வாங்கி கொடுறி. அதுக்கு இல்லைக்கா, வாங்கி கொடுக்கலாம். வீட்டுக்கார் ஏசுறாரு என்னமோ, அதுதான் பயமாக இருக்குது. என் பையன் அது கேட்குறான் இது கேட்குறாங்குது. ஆசைப்பட்டோம் ஆண்டு கேட்குற வேணும்டா வாங்கி கொடுத்து தான் ஆகணும். 500 ரூபா தான்க்கா, அதுக்கு மேலே 1 ரூபா காசு வர குறைக்க மாட்டாரு. வேண்டா சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வந்து தரேன். மணிகண்டா, நான் சொல்கிறேன், அப்போ வாங்கிட்டு வந்து கொடு புறா. இப்போ வேணா, இப்போ கிளி கேட்டிருக்கேன், கிளியே வாங்க. கிளியே 300 ரூபாவும்ல. ஆமாக்கா, எல்லாரும் 300 ரூபான்னு தான் வாங்கணும். நானும் 300 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன் பாருங்க. உன் கிளி எங்கே, எப்படி இருக்கு? இந்த உட்காந்து இருக்கு பாருங்க, வாசல்ல இருக்கு பாருங்க, பாருங்க. ஓ, இங்கே தான் இருக்கா? மணிகண்டா, கிருஷ்ணா வாங்கின கிளி மாதிரியே இருக்கு. ஆமாக்கா, அப்படித்தான் இருக்கும். எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ எல்லா கிளியும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சா? இன்னும் கிருஷ்ணா வேற மாதிரியே இருக்கு. வேற கிளி, எல்லா கிளியும் வேற மாதிரி. கிருஷ்ணா இவன் வாங்கியிருக்கிறது, கிருஷ்ணா சொன்னான். மணிகண்டா வாங்கியிருக்கிறது வேற கிளியன் தான். அப்படிலாம் இல்லைக்கா, எல்லா கிளியும் ஒரே மாதிரி தான். இதே மாதிரி தான் எல்லாரும் வாங்கினாங்க கிளி. இதே மாதிரி தான் 15 கிளி கொண்டு வந்தாரு. எல்லாம் வித்துடுச்சு. அப்புறம் எல்லாரும் அட்வான்ஸ் பணம் கொடுத்துருக்காங்க, 100 ரூபா.
உன்னை எடுத்துட்டு வர சொல்லி. அப்படித்தான் கிருஷ்ணாவன் சொன்னான். ஆனால் கிளி வேற வேறேன்டா, இதாண்டா ஒரே கிளியா இருக்குன்னு கேட்குறேன். எல்லாம் இப்படித்தாக்கா இருக்கும். கிருஷ்ணாட்ட சொல்லியிருக்கீங்களே, வாங்கிட்டு வந்து கொடுப்பான். அப்படி இல்லைண்டா என்கிட்ட சொல்லுங்க. கிருஷ்ணாண்ட சொல்லியிருக்க மணிக்கண்டா, வாங்கிட்டு வரேன்னு இருக்கான். அவர் இன்னும் வள்ளியாமல, ஒரு வாரத்துக்கு ஒரு ட்ரிப் தான் வருவாராம்ல. ஆமாம் ஆமாக்கா. புறாக்கு தான் உன்ட்ட கேட்டுக்கிட்டு நான் சொல்கிறேன். எங்கள் வீட்டுக்கார்ட்ட காசு பணம் சொல்லணும்ல, 500 கேட்டுக்கிட்டு சொல்கிறேன் உன்ட்ட. ஒரு புறாலாம் கொடுக்காதுங்களா? ஒரு புறாலாம் கொடுக்க மாட்டாருக்கா. அது என்னமோ ஜோடி 5 வச்சிருக்காரு. அப்படித்தான் 2-3 பேர் வாங்கினாங்க. ஒன்று கொடுக்குறாரு என்னன்னு தெரியல. எனக்கு கேட்டு பார்க்குறேன் அவர் வந்தாண்டா. கொடுக்காங்க, ஒரு புறா கேட்டாலும் கொடுக்காங்கன்னு கேட்டு பாரு. வேண்டாம், 5 புறா கொடுப்பீங்களா, ஒரு புறா கொடுப்பீங்களான்ட்டு. ஒரு புறா வேண்டாம், 100 கொடுத்து வாங்கிக்கலாம். அதுக்கு தாக்கா ஒரு புறா கொடுக்க மாட்டாரு, 100 கொடுத்து வாங்கிக்கங்கன்ட்டு. 5 புறான்னு தான் சொன்னார். என்னடா அவர் வந்தால் நான் கேட்டு பார்க்குறேன். வாங்கக்கா, உள்ளே வாங்கக்கா. வா உள்ளே போவோம். அடியே உமா, சீதா உள்ளே வாங்குது. உள்ளே வீட்டுக்குள்ளார போய் சட்டை உட்காந்து வந்துட்டு சொல்லிட்டு வருவோம். என்ன சொல்ல வந்தீங்க? வீட்டுக்குள்ளார வந்து சொல்கிறேன். வாங்கக்கா, உள்ளே வாங்க. வாங்கக்கா, உட்காருங்க. அம்மா வீட்டெல்லாம் நீட்டாக அழகாக தான் வச்சுட்டா. சோபாலாம் எதிரி வாங்கினியா? அழகா இருக்கே. இப்போ தான் பார்க்குறீங்களே, எப்பயும் வாங்கிருச்சாக்கா? ஆமாக்கா, அது வாங்கி ரொம்ப நாளாச்சு. அது 1 மாதம் ஆக போகுது. 1 மாதம் ஆகுதடி. எனக்கு தெரியல, நான் தான் கொஞ்சம் நாளைக்கு வரதே இல்லையில. இவ தான் அடிக்கடி வருவாவுமா, அதனால தான் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமாக்கா, நீங்கள் தான் வரதில்லையே, வந்து 2 மாதமாக ஆகுது போயிருக்கேன். 1 மாதம் மேலேயே ஆகுது நீங்கள் வரதில்லை. உமா அடிக்கடி வருவாள், அதனால அவளுக்கு தெரியும். இவ வேற சோபாலாம் வாங்கியிருக்கு போதுன்னு சொல்ல வர மாட்டாளே. இவ தான் ஒரு சொல்ல முடியாத அவளாச்சே. ஏக்கா, இவ சொல்லாத தும்பு பிடிச்சோன்னு நினைக்கிறீங்களா? அது சொல்லத்தான் வாங்கி எடுத்தீங்க, அப்படியே மாற்றிட்டீங்க பேச்சியே. சும்மா தாண்டி, ஒன்றும் இல்லை. ஹை, மீன் தொட்டி எதுக்கா, எப்போ வாங்கி வச்சா? ஏன் உமா தெரியாது? மணிக்கட்டன் தான் வாங்கிட்டு வந்தான். இந்த புறா வாங்கிட்டு வந்தப்போ தாண்டி வாங்கிட்டு வந்தான் மீன் தொட்டியும். அக்கா நீ சொல்லவே இல்லையாக்கா? இப்போ மணிக்கண்டன் வர பேசுனா, புறா பற்றி பேசுனா, இது சொல்லவே இல்லையா அவனும்? அவன் மறந்துட்டான் போயிருக்குமா. அது 2 தான் ஒன்றா வாங்கிட்டு வந்தான். அழகா இருக்கக்கா மீன் தொட்டி. என் பையன் பார்த்தாண்டா இது ஏன் கேட்பான். ஆரம்பிச்சுட்டான். இதையும் பையனுக்கு இதையும் வாங்கி வைமா. மீன் தொட்டி அந்த வீட்டு உள்ளார வச்சுக்க. நான் வாங்கி வைக்கிறதுல உங்களுக்கு என்ன வந்துச்சு? வேணுண்டா சொல்லுவோம்மா, மணிக்கண்டன் வாங்கிட்டு வந்து கொடுப்பான். ஐயோ கடவுளே, இன்னும் என்ன இருக்கட்டா வாங்கி அந்த வீட்டுல கொண்டு திணிக்க போறான்னு தெரியல. அந்த சொட்டு வீட்டுல. அக்கா நீங்கள் சும்மா இருங்கக்கா, நான் வாங்கி வைக்கிறேன். உங்களுக்கு என்ன? எப்படியும் எதையும் வாங்கி தொலைடி, எனக்கு என்ன. என் வீட்டை வீணாக்காம வச்சிருந்தா அதுவே போதும். இந்த மீன் தொட்டி வைக்கிறதுனால உங்கள் வீடு வீணாக போகாது. அதுவும் சரிதான். எப்படியும் பாப்பா, உன் காசு உன் பணம் நீ வாங்கி வைக்கிற, எனக்கு என்ன அதை பத்தி. அதோட விடுங்க. உங்களை உட்கார வச்சு பேசிகிட்டே இருக்கேன் பாருங்க. டீ சாப்பிட்றீங்களா, காபி சாப்பிட்றீங்களாக்கா? ஒன்றும் ஆனால் சீதா, நான் வந்து சரி சொல்லிட்டு போகணும் வந்தேன். அது எதுவும் பேசிகிட்டு இருக்கேன் இவ சொல்கிறாண்டு. அப்பையிலேருந்து வந்து சரி சொல்லிட்டு போகலான்னு இருக்கேன். என்ன சரின்னு சொல்ல மாட்டீங்க? அது இப்போதைக்கு சொல்லாது. இல்லடி சீதா, நாளைக்கு என் பொண்ணு கீதாவே பொண்ணு பார்க்க வருதுவா. அதுக்கு உன்னை வீட்டுக்கு வர சொல்லலான்னு சொல்லிட்டு பார்த்துக்கு வந்தேன். ஓ அப்படியாக்கா, சந்தோஷம். அதுக்கு ஏக்கா என்னெல்லாம் கூப்பிட்டுட்டு இருக்கீங்க? பக்கத்தில் உமா இருக்கிறா, பரவாயில்ல. அவளை கூப்பிட்டு வச்சு பார்த்துக்கோங்க. இருக்கட்டும், வா. நீ இந்த பக்கம் இருக்கிறா, அவன் அந்த பக்கம் இருக்கா. இவன் 2 பேரையும் தான் கூப்பிட்றேன், வேற யாரும் இல்லை. உமாவும் நீனும் தான் வந்து பொண்ணுக்கு மேக்கப்லாம் பண்ணி பொண்ணு பார்க்க வைங்க. அது வந்துட்டு போனோன்னா இங்கே போய் வந்துக்கலாம் வீட்டுக்கு. சரிக்கா, எப்போ வருதுவோ? நாளைக்கு 3லேருந்து 5 மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்கான். அப்போ தான் வரேன் இருக்கோம். ஒரு 3 மணிக்கெல்லாம் வந்துடுறேன் வீட்டுக்கு. மத்தியானம் சாப்பிட்டுட்டு வந்துடு, இல்லாட்டி நம்ம வீட்டுக்கு வரோம், போயிட்டுலாம் சாப்பிட்டுக்கலாம். இல்லைக்கா, வாங்கக்கா, நான் சாப்பிட்டுட்டு தான் வருவேன். வீட்டில் மணிக்கண்டன் எங்கள் வீட்டுக்காரெலாம் இருக்கார்ல, அதுக்கா சாப்பாடு கொடுத்துட்டு தானே என்ன வேலைக்கு போகிறது ஜனம். சரி நேரத்தோட சமைச்சு கொடுத்துட்டு நீ வா. வரேன்க்கா, காப்பி போட்டுட்டு வரேன்க்கா. டீ வேணுமா, காப்பி வேணுமா? காப்பியே போட்டுட்டு வா, காப்பியே குடிப்பேன் நான். உமா உனக்கு காப்பியை போட்டுருவாங்கக்கா. அதுடி உமா, சீதாக்கு பணம்லாம் நிறைய பழங்குது பக்கடி. ஆனால் தான் சோபா செட்லாம் சூப்பரான சோபா செட்லாம் வாங்கி போட்டிருக்கா.
ஏன்க்கா நம்ம வீட்டில் இல்லை, நம்ம வீட்டு உங்கள் வீட்டில் தான் சோஃபா செட்டெலாம் இருக்குது, என் வீட்டில் தான் இருக்குது சோஃபா செட்டெல்லாம். இல்லை நம்மளாம் முதல்ல வாங்கி போட்டிருந்தோம். சீதா இப்போ வாங்கி போட்ட கதை புதுசாக இருக்குன்னு தானே சொன்னேன். நாங்கள் காப்பி சாப்பிடுங்க. ஏண்டி சீதா உனக்கு வர சாரமா காப்பிலாம் போட்டுட்டு கிடக்குறேன். பரவாயில்லக்கா, எப்போ தான் வர நீங்கள் உங்களுக்கு போட்டு கொடுத்துட்டேவா இருக்கேன். குடிங்க உமா, காப்பி சாப்பிடு. சுகர்லாம் இருக்கான்னு பாரு. சுகர்லாம் கரெக்டாக இருக்குக்கா. காப்பி நல்லா டேஸ்ட்டாக நல்லா தான் இருக்குது, சூப்பராக தான் போட்டிருக்கு. அக்கா காப்பி போட்டால் நல்லா தான் இருக்கும். நீ என்னடி நீ அந்த பக்கம் திரும்பி காப்பியை குடிக்கிற? ஏன் அந்த பக்கம் திரும்பி குடிச்சா நான் கண்ணை வச்சு குடிக்கிறியா? ஏன்க்கா உங்களுக்கு என்ன வந்துச்சு? நான் மீனை பார்த்துக்கிட்டு காப்பி குடிக்கிறேன், கண்ணு வச்சுருங்களா கண்ணு? அக்கா தெரியாமல் சொல்லுதுடி. மீனை பார்த்துக்கிட்டே காப்பியை ரசித்து குடிக்கிறாங்க இருக்கு. குடி குடி.